திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கர சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாரை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைந்த நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறைகளுடைய குருமார்களுடைய 27 குருமார்களுடைய துதியை பாடி நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறையுடைய ஆசிரியர்களின் துதியும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா ராஜா ஐயா சாம்பசி ஐயா வாங்க. ஓம் நம சிவாய. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாய நம. திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு திருமுகத்து எமக்கருளும் மலரும் ஏநகை கொண்டு நின் திருவடி தொழுவோ. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. கேட்டுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நால்வர் துதி படிக்குமாயா? 27 ஆசிரியர். உயர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அனந்தபிரான் அடி போற்றி. வாழ்த்திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவோ திருத்தால் போற்றி. 12 திருமுறைவர் திருவடி போற்றி. சேந்தனா செம்மந்தும் சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழலினை போற்றி. குந்துருத்தி நம்பி கடநம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் களபடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகள் போற்றி. திருவாலியா முதனா திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல்கள் போற்றி. சூரியராய் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவல வாயுடையார் நேற்றான் போற்றி. காரைக்கால் அம்மர் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமான் சேவடி போற்றி. நக்கீரர் தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரண தேவ நாயனார் பொற்றல் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல்கள் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டா நம்பி நட்டாள் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடியார் அடிமையறிவாய் போற்றி. அமரர் பதியாட வைத்தாய் போற்றி. ஆட்சி உலகை உடையாய் போற்றி. அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு
142வது நாள் இன்றைக்கு வாழ்க. அதுல 4ஆம் திருமுறையில நேற்று நம்ம படித்தது கடைசியா படித்து 9வது பதிகம் திரு அங்கமாலை என்று ஞானசம்பந்த சேக்கிழார் பெருமான் இதை செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை என்று பாடியிருக்கிறார். அது பெரிய புராணத்துல 390வது பாட்டு. இந்த பதிகம் பொது என்று போட்டிருந்தாலும் இது பாடப்பட்ட இடம் சேக்கிழார் இடம் சுட்டிருக்கிறவரை அது திருப்பெருந்துறை சேர்ந்தது. இது பண் சாதாரி பண் என்ற வகையிலே பகற்பண் 6ஆக நாழிகை 6லிருந்து 8க்குள்ள மணி 16லிருந்து 18 நாழிகை, மணி 12லிருந்து 1-12க்குள்ள ராகம் பந்துவராளி என்று சொல்லுவார்கள். இந்த காவிரியுடைய தென்கரையிலே 11வது தலமாக தஞ்சைக்கும் திருவையாற்றுக்கு அருகே இருக்கிறது. இங்கே இருக்கிற பெருமான் பொய்யிலியப்பர், அம்பாள் சௌந்தரநாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் புராணத்திலே 390. ஐயா சாம்பி இருக்காங்களா? அடியன் இருக்கையா. அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் நினைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2எனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு நாயனார் புராண பாடல் வரிசையின் 390. பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனி தாண்டகமும் அல்லல் அறுப்பவர் தான தடைவும் திரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினர் ஏத்தி இருந்தார். நன்றிங்க. மணிவாசக பெருமான் பாடுவார். வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி செய்யாமோ. காலில இருந்து பெருமானுக்கு பூ பறிக்கும் போது இந்த பாட்டை சொல்லி பூ பறிக்கும் ஒரு பழைய மரபு. வணங்குவதற்கு தலை வைத்தான், வாழ்த்துவதற்கு வாயை வைத்தான், இணங்குவதற்கு தன் அடியார் கூட்டமும் வைத்தான் என்று. அந்த மாதிரி இங்கே செல்கதியை காட்டிட போற்றும் திரு அங்கமாலையை திருநாவுக்கரசருமான் நமக்காக அருளி இருக்கிறார். எப்படி திருஞான சம்பந்த புராணத்துல திருஞான சம்பந்தனுடைய தேவாரத்துல 383 பதிகங்கள்ல திருப்பாசுரம் ஞான சம்பந்த பெருமானே தன்னுடைய திருக்கரத்தால் எழுதியிட்ட போது அதற்காக அவர் என்ன பண்ணாரு, 12 பாசுரங்கள் எழுதினார். அந்த 12 சாத்திரங்களும் 12 சாத்திரங்களுக்கு சமம், அது 12 திருமுறைகளுக்கு சமம்னு சொல்லி அதை நம்ம படித்தோம். அப்புறம் எழுதணும். அதுக்கப்புறம் அதுல வர சாத்திரக தோத்திரங்களை சொற்பொழிவா பண்ணி பார்த்தோம். அதே மாதிரிதான் நாவுக்கரசருடைய 312 பதிகங்களே உயர்ந்த பதிகமாக இந்த திரு அங்கமாலையை சொல்வார்கள். இதுலயும் அதே மாதிரி ஆனா 12 கண்ணிகள், 12 பாடல்னு 12 கண்ணிகள் இருக்கின்றன. இதுவும் அதே மாதிரி 12 திருமொழி. இதை படிச்சா 12 திருமொழியும் பாடிய திருமொழி சமம் என்று, புண்ணியத்துக்கு சமம் என்று சொல்லுவார்கள். இந்த பாடலுக்கு அருமையான உரையும் எழுதியிருக்கிறார். எல்லா பதிகத்துக்கும் உரை எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்கு நம்ம எல்லாத்தையும் படிக்கிற நேரம் இல்லை. ஆனா எங்கேயாவது சில இடத்துல நின்று நிதானிக்கணுக்காக அங்க ஞான சம்பந்தர்ல எப்படி பாசுரத்தை படிச்சோம் அதே மாதிரி எதையும் திருங்கமாலையும் படிக்கணும் அப்படின்னு இதுக்கு உரை எழுதியிருக்காங்க. அந்த உரை ஆக்சுவலா தர்மராஜன் பதிப்புல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டுகள் விளக்கமும் போட்டிருக்காங்க. அந்த விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. கற்பக யூனிவர்சிட்டி பதிப்புல அந்த பதிப்பு புத்தகம் ஐயாவும் நம்முடைய சாம்பசியம் வச்சிருக்காங்க. அதனால ஒரு பாட்டையும் ஒருத்தர் படிக்க அந்த உரையை படிச்சு அந்த விளக்கத்தையும் ஐயா படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பதிகத்துக்கும் தோத்திரக்கத்துக்கும் சாத்திரம் சொற்பொழிவா சொல்லணும். அதை நம்ம சித்ரா அம்மாவும் சிவனேச ஐயாவும் செய்யுமாறு நம்ம விண்ணப்பம் வைப்போம்.
அதனால முதல்ல பதிகத்தை படிப்போம், உரையும் அந்த விளக்கத்தையும் படிப்போம். வாழ்க வாழ்க. சாம்பசிவம். நான் பாட்டை முதல் பாட்டு நான் படிக்க, ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டை ஒருத்தர் படிக்கிட்டியா, உரையும் விளக்கம் நீங்க படிங்க. சரிங்களா? நன்றிங்க. நன்றி. வாழ்க வாழ்க. நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன், அப்புறம் எல்லாரும். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். மேல உரை அப்படி வழக்கம். நன்றிங்க. 4ஆம் திருமுறையில் 9வது பதிகத்தில் முதல் பாடலுக்கான பொழிப்புரை. தலைகளால் ஆகிய மாலையை தலையில் அணிந்து மண்டையோட்டில் எடுக்கும் பிச்சைக்கு உலாவும் தலைவனை தலையே நீ வணங்குவாயாக என்ற பொருள் கூறியிருக்கிறார். அதுக்கு விளக்கமாக, ஏனையோர் தேரும் பலி தாம் உய்யும் பொருட்டு தத்தம் வறுமையை குறித்தது. இறைவன் பலி தேர்வது உயிர்கள் உய்யும் பொருட்டு. மற்றவர்களின் பிச்சை பாத்திரம் அவரவர் தன்மையை பொறுத்தது. சிவனின் பாத்திரம் பிரம கபாலமே. தலை மாலை என்பது 100 கோடி பிரம்மர், 6 கோடி நாராயணர், கங்கை மணல் துகள்கள் அளவு இந்திரர் ஆகிய முத்திறத்தோர் தலைகளை பாம்பு என்னும் கயிறால் கோர்த்த தலை மாலை. பெருமான் தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவன் என்று பாடுகிறார். அப்ப நம்ம எடுக்கிற பிச்சைக்கும் பெருமான் பிச்சைக்கும், நம்ம பிச்சை எடுத்து தான் என்ன பண்ணுவோம், நம்முடைய சுயநலத்துக்காக எடுப்போம், நமக்கு பசி தேரணுன்றதுக்காக எடுப்போம். தெரிஞ்சு பிச்சை எடுப்போம், தெரியாமையும் பிச்சை எடுப்போம். சில பேர் வெளிப்படையா பிச்சை எடுப்பாங்க, சில பேர் தெரியாம இது பண்ணுவாங்க. ஆனா அப்படி இல்லை. பெருமான் எடுக்கிற அந்த பிச்சை என்பது கோயில் இருக்கிற பிச்சானரர் வேட மல்ல நல்லா அழகா அலங்காரம் பண்ணி கையில ஒரு தங்க கிணத்தை கொடுத்து வெள்ளி காசு போடு, தங்க காசு போடுன்னு சொல்ற அளவுக்கு வெறும் பொருளாதாரத்துக்காக செய்யப்பட்டதல்ல. அவன் என்ன பண்ணுறான், நம்முடைய ஆணவத்தையே பிச்சகை ஏற்பதற்காக அவன் பிச்சாண்டி கோலம் தாங்கி பிரம்ம கபாலத்தை கையிலே தாங்கி இருக்கிறான். அப்போது அவன் தலையிலே ஒரு மாலை அணிந்திருக்கிறான். அந்த மாலை எப்படிப்பட்ட மாலை? 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் என்று அந்த பெரிய படைப்பு தொழில், காத்தல் தொழில், தேவாதி தேவர்கள் அவர்களுடைய மண்டை ஓட்டுகளை எடுத்து அதை மாலையாக அணிந்திருக்கிறான். அதனாலே வாழ்க்கையில நிலையாமையை அறிவுறுத்தும் பொருட்டு அப்பழந்து அந்த பெருமானை தலையே நீ வணங்காய் என்று அந்த உரையும் விளக்கமும் சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. 2வது பாட்டு யார் பாடப்படுறது? வந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். கண்கால் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எண்டோல் வீசி நின்றாடும் பேரான் தன்னை கண்கால் காண்மின்களோ. வாழ்க வாழ்க. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. 4ஆம் திருமுறை 9வது பதிகத்திலே 2வது பாடலுக்கான பொழிப்புரை. கண்களே, கடல் விடத்தை உண்ட நீலகண்டனாய் 8 தோள்களையும் வீசிக்கொண்டு நின்ற நிலையில் ஆடும் பெருமானை நீங்கள் காணுங்கள் என்றும், விளக்கமாக நஞ்சுண்டும் சாகாமையால் பிறவாயாக்கை பெரியோன் என்பது உறுதியாயிற்று. பிறப்பாட்டம் ஒழிய அருளாட்டம் காண வேண்டும், மன்றாட காட்சி அன்றாடம் பெற வேண்டும். நன்றிங்க. அது பிறப்பு இறப்பு ஆட்டம். அது அவன் என்ன பண்றான், அந்த பெருமானை நாம் காண வேண்டும். எப்படி காணுவது என்கிற போது அந்த காணக்கூடிய பெருமான் கடல் நஞ்சை உண்ட நீலகண்டனாக காண வேண்டும். அப்படி நீலகண்டனா இருக்கிற அந்த பெருமான் என்றால் 4 கரத்தோடும் 8 தோள்களோடும் வீசி நின்று ஆடுகிறான் என்பது. அவன் என்ன பண்ணுறான்,
அந்த நஞ்சை உண்டதுனால அவன் இறந்தவுடனா இறக்க மாட்டான். ஏன்னா அவன் பிறவா யாக்கை பெரியோன். அப்படி அந்த பிறவா யாக்கை பெரியோனா இருக்கிற நாமும் அவனை வணங்கினால் நமக்கும் பிறப்பு இல்லை. அதனாலே பிறப்பு இறப்பாட்டம் ஒழிய வேண்டுமானால், இரவாத இன்ப அன்ப வேண்டுமானால் அந்த கடல் நஞ்சுண்ட கண்டனை கண்களாலே காண வேண்டும், அதுவும் நாள்தோறும் காண வேண்டும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாட்டு செவிகால் கேண்மின்களோ. அடியேன் படிக்கிறேன். செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. 4ஆம் திருமுறை 9வது பதிகத்திலே 3வது பாடலுக்குண்டான பொழிப்புரை. செவிகளே, சிவபெருமானாகிய எங்கள் தலைவனாய் செம்பவளமும் தீயும் போன்ற திருமேனியனாகிய பெருமானுடைய பண்புகளையும் செயல்களையும் எப்பொழுதும் கேளுங்கள் என்று கூறி அதற்கு விளக்கமாக, பாசிகள் நிறைந்த குளத்தில் கல்லை எறிந்தால் அந்த அளவு அந்த வினாடி பாசி நீங்கும். கல் மறைந்தவுடன் பாசி மறுபடியும் சூழும். அதை போலவே மலம் மாயையையும் ஈசனை நினைக்கும் போது அகலும், நினையாது விட்டால் பின் அணுகும். பிராந்திரம் செவிகள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தால் மலம் மாயைகள் அணுகாது. திருச்சிற்றம்பலம். அதனால அந்த பெருமானுடைய புகழை கண்ணால் காணுவதுமாம், தலையாலே வணங்குதல், அப்புறம் கண்ணாலே காணுதல், செவியாலே கேட்டல். செவியாலே கேட்டல் என்பது எதை கேட்கணும்? பெருமானுடைய அந்த செம்மேனி திருமான், சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் என்று அந்த செம்பவள வண்ணனாகவும் தீவண்ணனா இருக்கிற அவனுடைய புகழை நாளும் கேட்டு கொண்டிருக்க வேண்டும். ஏன் நாளும் கேட்கணும்? அந்த பாசிபடு குட்டத்தில் என்ற அந்த சிவ சித்தாந்த கருத்தை சொல்லி அந்த கல்லை போட்டா அந்த பாசி விலகிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மறுபடியும் சேர்ந்துக்கும். அதனால அப்பப்போ பெருமானுடைய புகழை அப்பப்போ கல் போட்டுக்கினே இருந்தா பாசி விலகினே இருக்கும். அந்த குளத்தை நாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி நேரம் வாய்க்கும் போதெல்லாம் பெருமானுடைய புகழை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த செவியை தந்தான் என்று நம்ம அப்பர் பெருமான் பாடுகிறார் என்று சொல்கிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 4வது பாட்டு மூக்கே நீ மூக்கே நீ முரலாய் முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கி மங்கை மணாலனை மூக்கே நீ முரலாய். நன்றிங்கம்மா. 4ஆம் திருமுறையில் 9வது பதிகத்தில் 4வது பாடலுக்குண்டான பொழிப்புரை. மூக்கே, சுடுகாட்டில் தங்குகின்ற முக்கண்ணனாய் சொல் வடிவமாயிருக்கும் பார்வதி கேள்வனை நீ எப்பொழுதும் போற்றி ஒலிப்பாயாக என்றும், முரலாய் என்றால் முரல்வாய் என்றும் மூக்கால் ஒலிப்பாய் என்றும் பொருள். முரளுதல் என்பது மூக்கின் தொழில். முதுகாடு என்பது பழங்காடு, அது சுடுகாடு. அதற்கு முதுமை தன் கண் வரும் பிணங்களின் முதுகைத்தான் பார்த்து தன் முதுகை பிரிதொன்றும் பாராதவாறு நெடுங்காலம் நிற்றல். திருச்சிற்றம்பலம். அப்போ மூக்கே நீ முரலாய்னா ஒலித்தம். முரலுதல் என்பதற்கு ஒலித்தல் ஒரு பெருமான் ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று நாம் ஒலி எழுப்பதற்கு இடமாக அந்த மூக்கு இருக்கிறது. அந்த மூக்குல ஒலி எழுப்புறன்னா உயிர் அடங்கி போகும். அதனால அந்த மூக்குல அந்த முரலுதல் என்ற ஒலிதான் இந்த நம்முடைய உயிர்ப்பா வைத்திருக்கு, இந்த உடம்பை உயிர்ப்பாய் வைத்திருக்கிறது. அதனாலே அந்த பெருமான் அதை எதை வச்சு ஒலிக்கணும்? பெருமானுடைய முக்கண்ணன் என்ற அந்த செயலை வைத்து அவன் சூரியனாகவும் சந்திரனாகவும் சூடாகவும் குளிர்ச்சியாகவும் அக்னி என்று நம்மையெல்லாம் பக்குவப்படுத்துகிற தீயின் உருவமாக உள்ள அந்த பொருளை எல்லாம் அவன் முக்கண்ணாக வைத்திருக்கிறான் என்று நினைத்து அவன் ஒலி எழுப்ப வேண்டும். அந்த ஒலியினாலே நமக்கு என்ன வரும்? அந்த பெருமானுடைய முதுகாடுரை முக்கண்ணன் என்று சொல்லி
அந்த காட்டிலே அவன் உரைகிறான். அந்த அடுத்தவங்க முதுவை பார்த்தா நமக்கு தெரியும், நம்முடைய முதுகை நாம் பார்ப்பதில்லை என்ற வகையிலே அந்த ஒலியை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனாலே நிலையாமையை நாம் உணர்ந்து, வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து பெருமானுடைய எண்ணங்களை நம்முடைய மனதை தேக்குவதற்கு பயனாக அமையும் என்ற வகையில இந்த செய்திகளை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஸ்ரீதேவி ஐயாவா? திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களோடையும் வணங்கம் எழுதினீங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பீராந்தனை வாயே வாழ்த்து கண்டாய். நன்றி ஐயா. நன்றிங்க. 4ஆம் திருமுறையில் மூக்கை அந்த முறைகள் குறித்து இன்னொரு விளக்கம் பின்னாடி அடுத்த பக்கத்துல இருக்காரியா, அது படிக்க மணாளன் நோக்குவதுன்னு படிச்சாரு ஐயா. அது தனியா இருந்ததுனால கவனிக்கலைங்க. அந்த 4ஆம் திருமுறையில் அடுத்த பக்கத்து கொண்டு போயிட்டாங்க. ஆமா ஐயா. 9வது பதிகத்தில் 4வது பாடலுக்கு உண்டான விளக்க உரையில் தொடர்பாக மணாளன் நோக்குவது வாக்கின் பொருளுடைய மூக்கின் முரட்சி. மங்கை நோக்குவது அம்முரட்சியால் அமைந்த வாக்கு சொல். வாசகம் என்பது மங்கை உமையையும் வாக்கியமான பொருளை குறிப்பது மணால சிவத்தையும். முரளுதல் உயிர்ப்புக்கால் பிராணவாயு மூக்கின் வழி வெளிப்படுவது. அப்போதும் 5 எழுத்து சிந்தனை இருக்க வேண்டும். மூக்கால் முரன்றாலும் அவன் ஏற்பான். திருச்சிற்றம்பலம். அப்ப மூக்கதால் என்பது ஒலித்தல் என்ற ஒரு பொருளை வைத்து அந்த வாக்கே நோக்கிய மங்கை மணாளன் என்று சொல்கிற போது அந்த வாக்கு என்ற சொல்லாக இருப்பது சிவம், சொல்லாக இருப்பது சக்தி, அதன் பொருளாக இருப்பது சிவம். சொல்லும் பொருளுமாய் ஆனாய் நீயே என்னும் போது அந்த சிவசக்தியிலே சக்தி என்பது சொல்லாயிருக்கிறது, சிவம் என்பது பொருளாயிருக்கிறது. அதனாலே அந்த பொருளை உணர வேண்டும். அதனால நாம் சொல்லும் பொருளுமாய் பெருமானை காணுகிற போது அது என்ன சொல்? அது 5 எழுத்து சொல்லாக இருக்க வேண்டும். அதனால்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூக்க அந்த மூச்சை விடுகிற போதும் மூச்சை உள்ள விடுகிற போதும் அந்த யோக நிலையில இத்தனை 5 எழுத்தை சொல்லி உள்ள இழுக்கணும். அதுக்கப்புறம் இத்தனை நமச்சிவாய சொல்லி அதை உள்ள நிறுத்தணும். அதுக்கப்புறம் இத்தனை சொல்லி விடணும்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. திருமந்திரத்தை ஒரு பாடல். அது அந்த நல்ல அருமையான சொல்லுவாங்க. அதுக்கு கும்பகம் இல்ல பூரகம் கும்பகம் அப்படின்று அதுக்கான ஒரு பாட்டு. அதாவது அந்த 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 திருமந்திர அந்த விளக்கம் இருக்குது. அது நான் வாட்ஸ்அப் செய்தியில போடுறேன். கொண்டேன் அந்த பூரகம் கும்பகம் அப்படின்னு இன்னொரு வார்த்தை. உள்ள இழுப்பதுக்கு பூரகம் என்றும், அப்புறம் உள்ள நிறுத்த கும்பகம் என்றும், அப்புறம் வெளியில விடுவதற்கு ஒரு சொல். அந்த சொல்ல மறந்துட்டானே. அதன் மூலமாக இத்தனை முறை மூச்சை இழுத்து அந்த மூச்சை உள்ள இழுக்கணும். அப்புறம் இத்தனை முறை அந்த மூச்சை நிறுத்தணும். அப்புறம் வெளியில விடணும். அதுதான் அந்த பெருமானை சிந்திப்பதற்கான வழி என்ற செய்தி இங்க சொல்லி, அந்த மூக்கை முரளு என்பது உயிர்ப்புக்கால் பிராணவாயுவின் வழி மூச்சை விடும்போது அந்த பெருமானுடைய சிந்தனையோடு செய்த, ஏதோ சும்மா காத்து போது வருதுன்னு இல்லாமல் 5 எழுத்தின் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று திருமுகத்தில் எங்க ஐயா அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் கூட எழுதியிருக்காரு. அது இந்த பாட்டு நான் அந்த பாட்டினுடைய விளக்கத்தை வேணா இன்னைக்கு வாட்ஸ்அப் செய்தியில போடுறேன். ரேசகம் கும்பகம் பூரகம் இல்லையா? அதானே எங்க இவர் படிச்சிருக்காரு நடராஜையா. ரேசகம் கும்பகம் பூரகம். ஏறுதல் பூரகம் 8 வாமத்தால், ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 ரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆகுமே. திருமந்திரத்தில் 568வது பாடல். ஆமா ஆமா ஆமா. அதனால ஒரு அருமையான விளக்கம் தந்துருப்பாங்க ஐயா. ஒரு அருமையான விளக்கம் தந்துப்பாரு. இன்னைக்கு அந்த பாட்டை அந்த திருமூலத்தை அதுக்கான விளக்கத்தை நான் இன்னைக்கு செய்தியா போட்டுலாம். பொலிப்புரையிலேங்க அந்த பாடலுக்கு மூச்சை ஏற்றும் போது இடது நாசியின் வழியாக 16 மாத்திரை அளவுக்கு ஏற்றலாம்.
புதிய காற்றை உள் விடாமலும் உள்வந்த காற்றை வெளிவிடாமலும் ஆறுதலாக 64 மாத்திரை அளவுக்கு நிறுத்தி கொள்ளலாம். 32 மாத்திரை அளவுக்கு வலது நாசியின் வழியாக மெதுவாக ஊற வைத்து வெளியேற்றலாம். அளவு மாறினால் சிக்கல் என்ற பொழிப்புரையில கொடுத்திருக்காங்க. அந்த பூரகம் ரேசகம் கொம்ப அந்த வட சொல்லுக்கு ஏற்ற மாதிரி அதை ஊறுதல் ஏறுதல் ஆறுதல்னு எங்க ஐயா உரை எழுதியிருப்பார். அது அருமையான தமிழ் சொல். ஏறுதல் என்பது மூச்சை உள்ளே விடுதல், அப்புறம் ஊறுதல்னா உள்ளே ஊறுதல், அப்புறம் ஆறுதல், அப்புறம் ஊறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊறுதல் வெளியே விடுதல். ஏறுதல் என்பது மூச்சை உள்ள இழுத்தல், அப்புறம் ஆறுதல் என்பது உள்ள அடக்குதல், அதுக்கப்புறம் ஊறுதல் என்பது வெளியில விடுதல். அதை இத்தனை நாழிகை செய்யணும்னு சொல்லி அப்படி அந்த செய்திகள்லாம் சொல்லியிருப்பார். அதுக்கான முக்கிய நிபுணலா என்பது அந்த யோக நிலையிலே அதை பற்றிய பெரிய சிந்தனை. அதுதான் கும்பகம் ரேசகம், பூரகம் கும்பகம் ரேசகம். சரி, அதை பத்தி செய்தி நீங்க அந்த திருமந்திர பாட்டை வச்சு போட்டலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாயே வாழ்த்து கண்டான். ஸ்ரீதேவையா மறுபடியும் படிங்க. வாயே வாழ்த்து கண்டாய் மதயானை புரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பீதான் தனி வாயே வாழ்த்து கண்டாய். நன்றி. நன்றிங்க நன்றிங்க. 4ஆம் திருமுறையில் 9வது பதிகத்தில் 5வது பாடலுக்கு உண்டான பொழிப்புரையாக, வாயே மத யானையின் தோலை போர்த்து பேய்கள் வாழும் சுடுகாட்டில் கூத்து நிகழ்த்தும் பெருமானை நீ எப்பொழுதும் வாழ்த்துவாயாக என்றும், வாழ்த்தி வாழாதவர் உடலுக்கு இடமான காட்டிலே வாழும் பேய் அஞ்ச ஆடும் பிரானை வாழ்த்துவதே அக்காடு போகாதவாறு வீடு பெறும் நல்கும் என்பர். வாழ் என்றால் தன்வினை என்றும், வாழ்த்து என்பது பிறவினை என்றும், வாழ்த்துவோருக்கு வாழ்வுண்டு என்றும் விளக்கத்தில் அறிவித்திருக்கிறார். நன்றிங்க. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி என்ற திருவாசகத்தை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல் இது. ஆக பெருமானை வாழ்த்த வேண்டும். எப்படி? அவனுடைய வீரச் செயல். அந்த வீரச் செயலில ஆணை உரித்த பிரான் என்ற செய்தியை வைத்து அந்த வீரச் செயலை வைத்து வாழ்த்துதல் என்று சொல்லி, நீ வாழ் என்று சொன்னால் நாம் அது தன்வினையாக நான் வாழ்வதற்கான வழியை பெருமானுடைய எண்ணங்களாலே வாழ வேண்டும் என்றும், அந்த நான் வாழ் மட்டுமல்ல மற்றவர்களையும் வாழ்த்தலும் போது அதை பிறவினை என்றும் சொல்லி அவர்கள் சொற்பிடித்து எழுதியிருக்கார்கள். வாழ்த்துவதற்கெல்லாம் யார் யார் மற்றவர்களை வாழ்த்தாலோ அவர்களுக்கெல்லாம் நல்ல அருமையான வாழ்வு உண்டு. அதனால வாழ்த்து என்பது தனக்கும் பிறருக்குமான நல்ல அரிய செயலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து நெஞ்சே நீ நினையாய். ஐயாவா 6வது பாட்டு யாரையா படிக்கிறது? திருச்சிற்றம்பலம். நெஞ்சே நீ நினையாய் நீர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. 4ஆம் திருமுறை 9வது பதிகத்தில் 6வது பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. நெஞ்சே மேல் நோக்கிய நெஞ்சடைய உடைய புனிதனாய் மேகங்கள் அசியும் இமயமலை மகளாகிய பார்வதி கேள்வனை எப்பொழுதும் நினைப்பாய் ஆக என்றும், பொருளாக விளக்கமாக, வேறு எப்பொருளை நினைப்பினும் வெப்பமே மேவும் தட்பம் சாராது. அம்மை அப்பனையே நினைத்தால்தான் பிறவி கோடையும் நீங்கி பேரின்ப குளிர்ச்சியும் உண்டாகும். மலை மங்கை தன் நினைப்பால் தனது தாட்சாயினி என்ற பெயர் நீங்கினாற் போல நின் நினைப்பால் நினது சீவன் என்ற பெயர் நீங்குதலால் மங்கை அடைந்ததை போல நீயும் அடைவாய் என்று கூறியிருக்கிறார். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அவ நினைக்கிற போது எப்படி நினைக்கிறான்?
மங்கை மணாளனாக நினைக்க வேண்டும். பெருமான் தானும் தன் தையலுமா இருக்கிறான், அப்பனும் அம்மையுமா இருக்கிறான், அப்படியே சிவசக்தியா இருக்கிறான் என்று நினைக்க வேண்டும். வெறும் சிவனை மட்டும் நினைக்கிறேன், சக்தி வழிபாடு தேவையில்லைன்னு ஒரு மரபு இருக்குது. அது வேற மரபு, அது வீர சைவ மரபுன்னு பேரு. நம்முடைய சித்தாந்த சைவத்திலே பெருமான் தானும் தன் தையல் மர அவளால் வந்த வாழ்க்கையோ அக்கையெல்லாம் என்பது சித்தாந்த பாட்டு. அதனால அந்த மங்கை மணாளை இணைக்க வேண்டும். அந்த மங்கை என்ன பண்ண, பெருமான் இணைத்தனாலே தன்னுடைய பெயராகிய தாட்சாயன என்ற பெயரை மறந்து அவர் சிவசக்தியாக திகழ்ந்தாள். அதுபோல நம்முடைய ஆன்மா சீவன் என்ற சொல்லை மறந்து சிவமாக மாறும். அந்த வகையிலே நம்முடைய நினைப்பு அமைய வேண்டும் என்று அந்த சிந்தனையை நமக்கு தந்திருக்கிறாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து 7வது கைகால் குப்பி தொழில். லலிதா பாலசுந்தரம் வாங்க. கைகால் கூப்பி தொழில் கடி மாமல தூவி நின்று பைவாய் பாம்பரையாத்த பரமனை கைகால் கூப்பி தொழில் பைவாய் பாம்பரை பார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில். நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. 4ஆம் திருமுறை 9வது பதிகத்தில் 7வது பாடலுக்குண்டான பொழிப்புரை. கைகளே மணங்கமலும் சிறந்த மலர்களை சமர்ப்பித்து படம் எடுக்கும் வாயை உடைய பாம்பினை இடையில் இறுக கட்டிய மேம்பட்ட பெருமானை கூப்பி தொழுவீராக. நன்றிங்க. அவ கைகால் கூப்பி தொழில் என்பது பெருமானை கைகூப்பி தொழ வேண்டும். எதற்காக தொழ வேண்டும்? கைகளால் தொழுவதற்கு நன்றியின் அடையாளமாக இருக்க வேண்டும். நன்றி அதன் கீழே அந்த விளக்கத்தை காணதில்ல, ஓடலன்னு தெரியல, விளக்கம் இல்லை, அதுல வேற உரம் மட்டும்தான் இருக்குது. அதை ஒரு பிரிண்ட்ல விட்டாங்களான்னு தெரியல. அந்த பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமன் என்கிற போது அது நன்றி உணர்ச்சியை குறிக்கும். எப்படி நன்றி உணர்ச்சினா, அந்த பாம்பு எங்கன்னு வந்தது? தாருகாவனத்த ரிஷிகள் அனுப்பிச்ச அந்த பாம்பு அது பகையாக வந்தது. பகையாக வந்த பாம்பை என்ன பண்ணாரு பெருமான்? நட்பாக மாற்றிக்கொண்டு தன் உடம்பிலே ஊற விட்டார். அதனால பகையையும் நட்பாக்கி கொள்கிற போது அப்ப நான் பெருமானுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அதனால அந்த நன்றி உணர்ச்சியோடு பெருமானை கைகளால் தொழுதல் என்ற வகையில நன்றி கைகளை தொழுதல் நன்றி உணர்ச்சியின் அடையாளம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த ஆக்கையால் பயன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஆக்கையால் பயன் என் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையால் பயன் என் பூக்கையால் அட்டி போற்றி என்னாத இவ்வாக்கையார் பயன் என். திருச்சிற்றம்பலம். சிவாய. நன்றிங்கய்யா. 4ஆம் திருமுறையில் 9வது பதிகத்தில் 8வது பாடலுக்குண்டான பொழிப்புரை. எம் பெருமானுடைய கோயிலை வளமாக சுற்றி வந்து பூக்களை கையால் சமர்ப்பித்து அவனுக்கு வணக்கம் செய்யாத உடம்பினால் யாது பயன்? நன்றிங்க. ஆக திருக்கோயிலுக்கு சென்றால் அந்த கோயிலை வலம் வர வேண்டும். வலம் வந்து கைகளிலே பூக்களை சுமந்து கொண்டு போய் பெருமானிடத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பண்டைய வழிபாட்டு மரபு. போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். ஆக அந்த பூக்களை கையிலா சுமந்து கொண்டு போவதற்கு இந்த ஆக்கை வேண்டும். அதனால அந்த ஆக்கையால் பயன் என் பெருமானுடைய கோயிலை வலம் வருதலும் பூத்துவதலும் தான். அந்த செயலை செய்வதற்கு ஆன பர்மிஷன் இப்ப நமக்கு இல்லை. அதான் நம்முடைய வைதிக ஆதிக்கத்தினாலே அந்த மரபை மறந்து போனது. இதை எடுத்து சொன்னா சொல்றவன பைத்தியக்காரன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவர் தனக்கென்று ஆதிக்கம் செலுத்துவதற்காக இந்த நினைவு அடியார்கள் எல்லாரும் போய் பெருமானை தொட்டு வழிபட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு காசுல செய்யறாங்க இல்லையா?
மற்றவங்களுக்கு அங்க செய்ய சொல்ல இங்க செய்யறதுக்கு என்ன தடை? ஏன் வடக்க செய்யலாம் தெற்க செய்யக்கூடாதா? அதனால அது அவங்க அந்த ஆதிக்கத்தை எப்படியோ அது நிலைநாட்டி விட்டார்கள். பழைய காலத்து அந்த அரசாங்க இதனால அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம செய்ய முடியாம போகுது. பின்னாடி அந்த மாதிரி செய்யற நிலை அது அப்படி செய்யாதனால்தான் வீட்டிலேயே சிவ பூஜை பண்ற இந்த சிவதிக்கை முறையெல்லாம் வீட்டிலேயே வச்சு நம்மளே வழிபடுற மாதிரி சூழலை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சிவ பூஜையில இந்த பாடலெல்லாம் சொல்லி வழிபடுதல் என்ற ஒரு முறையையும் ஏற்படுத்தி விட்டார்கள். வாழ்க வாழ்க. சரி, அடுத்தது கால்களால் பயனன். பிரேமாமா. திருச்சிற்றம்பலம். கால்களார் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுழா கால்களார் பயன் என் கால்களார் பயன் என். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி, நன்றிங்கம்மா. 4ஆம் திருமுறை 9வது பதிகத்தில் 9வது பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. நீலகண்டனான எம் பெருமான் தங்கி இருக்கும் கோயிலாகிய அழகான கோபுரத்தை உடைய கோகரணம் என்ற தலத்தை வளம் வாராத கால்களால் யாது பயன் என்று பொழிப்புரையும். அதற்கு விளக்கமாக, பல கால்களாகி விரிந்து செல்லும் காவிரி முதலியனவும் திரு கோயில்களை சூழ்ந்து செல்லும் சிவ நல்வினையை எய்துகின்றன. இவ்வுடம்பின் கால்கள் திருக்கோயில் சூழா கால்களாய் அவ்வாய் கால்களினும் இழிந்தன என்ற பொருளில் கால்களால் பயன் என் என்றார். திருக்கோயில் வலம் வரும் மெய்யன்பரை நஞ்சு தீண்டா பேரு தோன்ற கரை கண்டன் கோயில் என்றார். திருச்சிற்றம்பலம். அதாவது கரை கண்டன் ஒரே கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனன். நமக்காக தேவர்களுக்காக நஞ்சை உண்ட பெருமான். அந்த பெருமான் என்ன பண்றான்? காவிரியினுடைய தென்கரையிலும் வடகரையிலுமாக பரவி கிடக்கிறான். 190 தலங்கள்ல பரவி இருக்கிறான். காவிரி ஆறு தன்னுடைய அந்த தன்னுடைய இதை விரித்து என்ன பண்ணுது? வடகரையும் தென்கரையுமாக 190 தலங்களை கொண்டு இருக்கிறது. அந்த தலங்களை எல்லாம் சென்று வழிபடுதல் தான் நம்முடைய வாழ்வின் பயன் என்மாலே. அந்த கோபுர கோல கோகரணம் சூழா கால்களால் பயனன். கோயில் என்றால் கோபுரம் தான். அந்த கோபுரத்தை நோக்கி நம்ம வலம் வர வேண்டும். அந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி இந்த உரையை அமைத்திருக்கிறார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. உற்றார் ஆருளரும். உமா வாங்க. உமா. திருச்சிற்றம்பலையா. உற்றாரார் உளாரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாரார் உளாரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றாரார் உளாரோ குற்றாலத்து உரை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றாரார் உளாரோ. சிவாய் நமக்கு. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. 4ஆம் திருமுறை 9வது பதிகத்தில் 10வது பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. கூற்றுவன் நம் உயிரை கைப்பற்றி கொண்டு போகும் பொழுது குற்றாலத்தில் விரும்பி தங்கியிருக்கும் கூத்தபிரானை தவிர நமக்கு வேண்டியவர் என்று யாவர் உளர்? நெட்டாளத்து நில கீழிருந்து அறம் புகன்றது பேர் உணர்வினார்க்கு குற்றாலத் துறைகின்றது சிற்றுணர்வினார்க்கு. நன்றிங்க. அதாவது உற்றார் என்று சொல்கிற போது நம்மை உற்றார் யாரு? நம்மிடத்துல இருக்கிற ஐம்புல ஆசைகள் தான் நம்மை உற்றார். வெறும் சுற்றம்னு சொல்றது வேற. சுற்றம் என்பது இறைவன் கொடுத்த கொடை. அதனாலே இங்கே உற்றார் என்பது நம்முடைய ஐம்புல ஆசைகள். அந்த ஐம்புல ஆசைகள் என்பது உலகியலை நோக்கி செலுத்துகின்றன. அப்படி உலகியலை நோக்கி செலுத்தாமல் அருளியலை நோக்கி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துவதற்கு உதவியாயிருப்பது அந்த குற்றாலத்து கூத்தன். அவன் கூத்தாடுகிறான். அந்த குற்றாலத்துக்கு ஏன் குற்றாலம்னா உற்றார் என்ற சொல்லுக்கு அது எதுகையா குற்றாலம். நம்ம அப்பா மணிவாசரோட அப்படிதான் படைப்பார். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து கூத்துறையும் அப்படின்னு அந்த பாட்டுல படைப்பார். அந்த இடத்துல கூட. அதனால அங்கேயும் குற்றாலம் தான் படைப்பார். அப்ப குற்றாலம் என்பது நம்முடைய
சிந்தனையை தூண்டுகிற வழியிலே அமைய வேண்டும். வெறும் ஐம்பொறிகளை ஐம்புலன்களிலே செலுத்தாமல் அஞ்செழுத்திலே செலுத்துவதற்கு இந்த குற்றாலத்து கூத்தனுடைய அந்த செயல் அமையும். அதுதான் அந்த கூத்தனுடைய செயல் தான் ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளர்தோல் சிகரம் பகரமுகம் வாண அஞ்செழுத்து அந்த கூத்தனுக்கு காட்டுது. அந்த உண்மை விளக்கத்தில் எல்லாம் நம்ம ஐயா சிவனேஸ்வரையா நமக்கு விளக்கி சொல்லுவார். வாழ்க வாழ்க. அதை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த இந்த பாடல். அடுத்து 11வது பாட்டு இருமாந்து இருப்பன் குலம். திலகவதி அம்மா வாங்க. திலகவதி. சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். இருமாந்திருப்பன் கொலோம் இருமாந்திருப்பன் கொலோம் ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் செவடி கீழ் சென்றங்கும் இருமாந்திருப்பன் கொலோம் இருமாந்திருப்பன் கொலோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்கம்மா. 4ஆம் திருமுறையில் 9வது பதிகத்தின் 11வது பாடலுக்குண்டான பொழிப்புரை. எல்லோரையும் அடக்கி ஆளும் எம் பெருமானுடைய பலவாகிய சிவகணத்தவருள் ஒருவனாகி சிறிய மானை ஏந்திய அப்பெருமானுடைய சிவந்த திருவடிகளின் கீழ் சென்று அங்கு இன்பச் செருக்கோடு இருப்பேனோ என்று விளக்கவரை அளித்து இப்பாடலில் உள்ள இருமாந்து என்பதற்கு விளக்கமாக இருதல் என்றால் ஒடிதல் என்றும் உயிர் உடலின் நீங்குதலையும் இருதல் என்பர். நீங்கும் பொழுது உயிர் பேரொலி செய்தலும் உண்டு. போர் முதலியவற்றில் இறப்போர் செய்யும் ஆர்ப்பு இரும் ஆர்ப்பு எனப்படும். அதன் மறுவே இருமாப்பு என்று இங்கு இன்ப செருக்குணர்த்தி நின்றது. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். இருமாந்திருத்தல் என்பது இறப்பின் போது எழுப்பப்படும் ஒலி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இருமாந்திருத்தல் பெருமானுடைய அந்த எண்ணத்தை நீங்கி நாம் இருமாந்து இருத்தல் என்பது அது ஒரு இந்த உணர்ச்சி, ஒரு பெருந்தன்மையினால எழுகிற உணர்ச்சி. அந்த இருமாந்து இருத்தலினால பெருமான் சிறுமானை கையிலே ஏந்திருக்கிறான். அதனாலே நம்முடைய மாயைதனை உதறுவதற்கு அடையாளமாக அந்த சிறுமான் அந்த மாயைதனை உதறனால்தான் வல்வினையை சுட முடியும். வல்வினையை சுட்டால்தான் மலம் சாய அமுக்க இயலும் என்ற வகையிலே அந்த சிறுமான் என்ற பெருமானைக்கு நோக்கி இருமாந்து இருத்தல். அதாவது அது சில பேர் அதை செருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் அது ஒரு இந்த பெருமை என்று சொல்றதும் ஒரு மரபு. ஆனா இங்க அந்த இருமாத்தல் என்ற சொல்லுக்கு அவங்க இறப்பின் போது போக்கும் போலி என்றார். இறப்பு தான் நமக்கு தேவையில்லுமே நம்முடைய எண்ணமே. இறப்பை இறந்து விடக்கூடாது. இறவாமல் இறந்தால் பிறக்க வேண்டும். அதனால இரவாத இன்ப அன்புதான் நம்முடைய வேண்டுதல். அதனால அந்த இருமாந்திருத்தல் என்பது பெருமானுடைய அந்த பெருமையை நோக்கி உள்ளத்திலே களிகூறுதல் என்ற வகையிலே அமைந்து சொல்லுது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து தேடி கண்டு கொண்டேன். செல்வம் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடாமொனா தேவனை என் மொழி தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடமொனா தேவனை என் மொழி தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம். நன்றிங்கம்மா. 4ஆம் திருமுறை 9வது பதிகத்தில் 12வது பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருமாலும் நான்முகனும் தேடியும் காண முடியாத தேவனை தேடி அவன் என் நெஞ்சத்துள்ளேயே இருக்கின்றான் என்ற செய்தியை அறிந்து கொண்டேன் என்று பொழிப்புரையாகும். பிரமனும் மாலும் தத்தம் உள்ளே தேடாமல் வெளியே தேடி காணார் ஆயினர். யான் என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். கண்டுவிட்டார் பலர், விடாது கொண்டார் சிலர், அச்சிலருள் யானும் அடங்குவேன் என்று விளக்கம் அறிவித்திருக்கார். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அத பெருமானை எங்கே தேட வேண்டும்? உள்ளத்திலே. எங்கோ இல்லை, நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். ஏன்னா அந்த நெஞ்சத்துல லப் டப்னு ஒரு சத்தம் கேட்கணுங்க.
அது பெருமானுடைய ஆட்டம். அந்த ஆட்டம் ஆடுற வரைக்கும் தான் இந்த உடம்பு ஓடி ஓடி உலாவும். அந்த ஆட்டம் நின்று போச்சுன்னா அந்த நம்முடைய உயிர் அடங்கி விடும் என்று சொல்வார்கள். அதனால பெருமானை உள்ளத்திலே தேட வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை வற்புறுத்துற மாதிரி அமைந்த இந்த கடைசி பாட்டு. ஆக இந்த திரு அங்கமாலை என்பது செல்கதி காட்டிட போற்றும் சித்தான்னு சொல்லி நம்முடைய சிவ பூசையில 5 வகையான சுத்தி செய்வார்கள். அதுல தேக சுத்தி என்ற ஒரு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடம்பையே தூய்மையாக்கி ஒழிச்சிட்டு வர்றது வந்து புற தூய்மை. அதனால அந்த தேக சுத்தி என்பத போது அந்த திருவிரலால அந்த அந்த மோதிர விரலால அந்த மோதிர விரல் என்பது என்னதோ அந்த நடப்பு என்ற காரியத்துக்கு அடையாளம் இருக்கும். அதை சிறப்பாகி அந்த கட்டை விரலால தொட்டு அது வழியா உறுப்புகளை தொடுதல் என்ற வகையில அந்த ஒரு இது செய்வாங்க, சிவபூஜையில செய்வாங்க. அதுக்கு தேக சுத்தி. அப்படி தேக சுத்தி செய்கிற போது திருமுறை நெறியிலே வழிபாடு செய்வார்கள். இந்த திரு அங்கமாலையை சொல்லி தலையை நீ வணங்காய், கண்காள் கண்மண்களோ, செவிகாள் கண்மண்களோ, மூக்கே நீ முரளாய், வாயை வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் குப்பி தொழில் ஆக்கையால் பயனன், கால்களால் பயனன், உற்றார் ஆருளரோ, இருமாந்திருப்பன்களோ தேடி கண்டு கொண்டேன் என்று சொல்லி அந்த தேக சுத்தியை செய்வதற்கு இந்த பாடல் அமைவாக இருக்கும் என்று எங்க ஐயா சிவதீக்கில் எழுதியிருப்பார். அதனால நம்ம இந்த தினம் ஓத வேண்டும். அப்படி ஓதுவதற்கு வாய்ப்பாக அதை 12 இதுவாக அமைந்திருக்குது. இதை ஓதினால் 12 திருமுறைப்பட்ட பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதை இந்த நாளிலே நாம் படிப்பதற்கு நம்முடைய திருமுறை தமிழ் நமக்கு உரையோடு படிப்பதற்கு இந்த திருமுறை தமிழோசை நிகழ்வு அமைந்தது. அதனால இந்த பாடலை நாம் எழுதும் மறை என்பதனாலே அதை எழுதி வைத்து நாளும் ஓதுவதற்கு பழகி கொண்டால் நம்முடைய ஆன்மா நிச்சயமாக இரவாத இன்ப அன்பு பெறும். பெருமானை உள்ளத்திலே இருக்கிறான் என்பதை உணர்ந்தால் பெருமான் நம்மை தேடி வந்து உள்ளத்திலே புகுவான். காயமே கோயிலாகும், கடிமனம் அடிமையாகும், வாய்மையே தூய்மையாகும், மனமணி லிங்கமாகும், பிறந்த ஆக்கை புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகும். அந்த சூழலுக்கு இந்த திரு அங்கமாலை உதவும் என்பதுதான் செக்கிழார் பெருமான் இதை செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலை என்று பாடியிருக்கிறார். ஞான சம்பந்தருடைய திருப்பாசம் மாதிரி அதுல இருக்கிற 12 மாதிரி இதுவும் 12 பாட்டு அமைந்திருக்கிறது. ஆனா இந்த பாட்டை நாம் பொருள் உணர்ந்து செய்வதற்கு உணர்வதற்காக ஐயாவோட சேர்ந்து இந்த விளக்கத்தை நாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அதனால இதை பலகால் சிந்தித்தால் அந்த சிந்தனை நின்றனக்காக்கி, நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி, வந்தனையும் மலர்க்கே ஆக்கி, வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்ற வகையிலே நம்முடைய சமய வாழ்வு அமையும். அப்படி அமைந்தால் அந்த வாழ்வு நம்மை இரவாத இன்ப அன்புக்கு கொண்டு செல்லும் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதற்கு வாய்ப்பாக அமைந்த இந்த திரு அங்கமாலை. இதில் உள்ள தோத்திர கருத்துக்களையும் சாத்திர கருத்துடைய ஒரு சொற்பொழிவாக வைத்து அதையும் நம்ம பதிவு செய்வதற்கு நம்ம சித்ராமாவும் சுவனேசையாவும் உதவ வேண்டும் என்று விண்ணப்பித்து அதை அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒருங்கிணைப்பாளர் நடரானையாக கேட்டுக்கொண்டு இந்த பாட்டு இந்த நிகழ்ச்சி முடிந்து இந்த பாட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம சாம்பசையா இசையா அந்த 12 பாட்டையை பாடி இந்த நிகழ்ச்சி முடிச்சிடலாம். ஐயா இன்னும் படிக்காதவங்க 12 பேர் இருக்காங்க ஐயா. அப்படியா? ஆமா, அவங்க ஒன்று படிக்க சொல்லிடலாயா? ஆளு படிக்க சொல்லிடுங்க. சிவாயிடம். சரி, ஒருத்தர் ஒரு பாட்டு. சங்கரையா முதல் பாட்டு படிங்க. தலையே நீ வணங்காய். சங்கரையா படிக்க சொல்லுங்க. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தலையே நீ வணங்காய். தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையாலே பழிதேறும் தலைவனே தலையே நீ வணங்காய். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். கண்காள் காண்மென்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை
என் தோல் வீசி நின்றாடும் பீரான் தன்னை கண்கால் காண்மீன்களோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்த மூணாவது பாட்டு செவிகான் வேலரசி. சிவாய நம. செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ. சிவா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. அடுத்து நாலாவது பாட்டு மூக்கேணி முரளாய். பாண்டியன் புதுசா வந்திருக்காங்க, இருக்கீங்களா? இருக்கேங்க. படி. மூணாவது பாட்டு மூக்கேணி முரளாய். மூக்கேணி முரளாய் முதுகாடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கேணி முரளாய். திருச்சிற்றம்பலம். இந்த முரல்கள் தான் யோக நிலை. அந்த யோக நிலை தான் கும்பகம் ரேசகம்னு சொல்ல ஐயா நடராஜா நினைவுபடுத்துறாரு. பூரகம் கும்பகம் ரேசகம்னு அதை ஏறுதல் ஊறுதல் ஆறுதல் என்ன சொல்லாலே சொல்லி காட்டியிருப்பார் எங்களுடைய ஐயா திருமந்த உரையில. அந்த பாட்டை நான் இன்னைக்கு வாட்ஸ்அப் செய்தியில போடுறேன். அதனால அந்த யோக நிலையில நம்ம அஞ்செழுத்தோடு அந்த மூச்சு பயிற்சி செய்தல் என்ற அந்த சூழ்நிலை அதுல சொல்லியிருப்பார். அதுதான் முரலுதல் என்ற பேரு. அதை இன்னைக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அது அந்த ரேசகம் என்ற சொல்ல நினைவுபடுத்தி நடராஜாக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. அது மறந்துட்டேன் நானு. அது ஆறுதல் ஊறுதல் ஏறுதல். வாழ்க. அடுத்து வாயை வாழ்த்துக்கணும். அஞ்சாவது பாட்டு வாழப்பாடி சித்ரா. வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து அஞ்சாவது பாட்டு நெஞ்சே நீ நினைய. ரேவதி இருக்கீங்களா? ரேவதி. நெஞ்சே நீ நினையாய் நீமீர் புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மானாளனை நெஞ்சே நீ நினையாய். திருச்சிற்றம்பலம். அடுத்து ஏழாவது பாட்டு கைகால் குப்பித்தோள். சொக்கி சொக்கம்மாள். வாங்க. திருச்சிற்றம்பலம். கைகால் கூத்து தோழே கடி மாமலர் தூவி நின்று பாம்பரை ஆத்த பராமனை கைகால் கூப்பி தோழே. என்னையா படிங்க மறுபடியும். ஐயா ஆடியோ சரியா வரல. மறுபடியும் படிங்க. கொஞ்சம் சத்தமா மறுபடியும் படிங்கம்மா அதே பாடல. கைகால் கூப்பி தோழே கடி மாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்த பராமனை கைகால் கூப்பி தோழே. எட்டாவது பாட்டு ஆக்கையால் பயணன். சிவசெல்வி ராஜம். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாதையுவாக்கையால் பயனின் ஆக்கையால் பயனின் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாதையுவாக்கையால் பயனின். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த ஆக்கையின் பயன் ஒன்று அந்த கோயிலை வலம் வருதல், இன்னொன்று பூக்கையால் அந்த பெருமானை பூக்கையால் அட்டி தொடுதல்.
இப்ப நம்ம கோயில வள முடிவதா போக்கை அரட்டி தொழ முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள். அந்த நிலையும் வர வேண்டும் என்று பிரார்த்தனை. வாழ்க வாழ்க. கால்களால் பயனன். கணபதி ஐயா வாங்க. கணபதி. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம். சிவா சிவா. 9வது பாட்டு கால்களால் பயனன். நாலு 9 9 சாதாரி பண்ணல. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். அடையார் பெருமக்களே நன்றி. சிவா சிவா சிவா. கால்கள் பயன் கரை கண்டனவரை கோயில் கோல கோபுரம் கோகரணம் சுட கால்கள் பயன் கால்கள் பயன் கரை கண்டனவரை கோயில் கோல கோபுரம் பூக கோகரணம் சூழ கால்கள் பயல. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிவா வாழ்க வாழ்க. அடுத்த 10வது பாட்டு உற்றார் ஆர்வம். தமிழரசி வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருவடி வணங்கிறேங்க ஐயா. உற்றார் யார் உளரோ உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ உற்றார் யார் உளரோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்களோடு வணங்குறேங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 11வது பாட்டு இருமாந்து இருப்பன்குளம். போரூர் செண்பவல்லி அம்மா. இருமாந்திருப்பன்கோளோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றுங்கு இருமாந்திருப்பன்கோளோ இருமாந்திருப்பன்கோளோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்கோளோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு தேடி கண்டு கொண்டேன். கோபால் சரிதா இருக்காங்களா? அவங்க எடுக்கலையா? சித்ரா திருச்சிற்றம்பலம். தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமானை உள்ளத்திலே தேடுதல் என்ற வகையில இது அமைத்திருக்கிறார். இந்த பதிகம் அந்த சிவ பூசையில 5 வகை சுத்திகளிலே அந்த தேக சுத்தி என்று இந்த உடம்பை தூய்மையாக்குவதற்கான பாவனையில இந்த திருஅங்கமாலை சொல்லி அந்த உடம்பை உறுப்புகளை எல்லாம் தொடுதல் என்ற வகையில சிவதிக்கில் அது ஒரு உயர்ந்த இதை செய்வாங்க. அதனால அந்த வகையில நாம் இந்த செல்கதி காட்டிட போற்றும் திருஅங்கமாலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால இந்த பதிகத்தை எழுதி வச்சு எல்லாரும் படிச்சா அந்த பலன் பெருமானின் நாமும் நாயன்மாராகலாம் என்ற சூழலை நமக்கு உருவாக்கி தரும் என்று ஆண்டவர்கள் சொல்வார்கள். பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்க வாழ்க வாழ்க. சித்ரா அந்த கடைசி பதிவு நீங்கள் படிச்சிருங்க. சித்ரா அவளை விட்டு
திருச்சிட்டம்பலங்க ஐயா. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா ரயில்வே சித்ராமா இல்லைங்களா? நடராஜ ஐயா படிக்கல, அவரு அந்த பதிகத்தை படிச்சிருக்க ஐயா. நன்றிங்க. ரயில்வே கர்மா பாடுறீங்களா? திருச்சிற்றம்பலங்க ஐயா. பாடுங்க. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. பாடிடணும். வேறையா? வேற என்ன இருக்காங்களா? படிச்சிருக்கையா? சரிங்க. திருச்சிற்றம்பலம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். நன்றிங்க. இந்த பெருமானை எப்படி நம் உள்ளத்திலே தேடி கண்டு கொள்ளுதல் என்ற வகையில அமைந்ததான் அந்த ஐயா சாம்பசியா சொன்ன அந்த திருமந்திர பாடல் ஏறுதல் பூரகம் அப்படின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டு வெறும் யோக நிலையில இருந்து நம்மை ஞான அஞ்செழுத்து ஓதுவதன் மூலம் நம்ம ஞான நிலைக்கு கொண்டு செல்லும் என்ற வகையில அந்த உரை அமைத்திருப்பார். அதுதான் மூக்காலே முரளுதல் என்ற வகையிலையும் அதை சொல்லுவாங்க. அந்த செய்தியை இன்னைக்கு வாட்ஸ்அப் செய்தியில போட்டு நம்ம இதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி வணக்கம். பொன்னுசன் பாடி வாழ்த்து சொல்லலாம். நேத்தி ஏகம்பன் மேயனே என் மனத்தே வைத்தேனே அப்படின்னு பாடணும். இன்னைக்கு தேடி தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு பாடுறேன் ஐயா. என்ன ஒரு சந்தோஷம். ஏகம்பன் மேயவனை என் மனத்தே வைத்தேனே நேத்து பாடணும். இன்னைக்கு தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு பாடுறேன் ஐயா. சந்தோஷமா இருக்கு. மனசுல வச்ச மாதிரியான்னு போய் தேடி பாக்கணும். வச்சுட்டே சொல்லிட்டு மறந்துடாம உள்ள இருக்குதான் போய் தேடி பாக்குறது. நின்மலா மஞ்சளா மலைமங்கை மணாலனே நெஞ்சே நீ நினையாய். கருத்த மனசுக்கு சிவபதியில ஒரு தேக சுத்தில உறுப்புகளை தேடும் போதே இந்த பாட்டை சொல்லி உறுப்புகளை தொட. தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மென்களோ, செவிகால் கண்மென்களோ, மூக்கே நீ முரளாய், வாயை வாய்த்து கண்டாய், நெஞ்சை நினையாய், கைகால் கூப்பி தொழில், அக்கையால் பயனன் கால்களால் பயனன், உற்றார் ஆளோனோ இருமாந்திருப்பன்களோ தேடி கண்டு கொண்டேன் என்பது மூலமாக அந்த தேக சுத்தி செய்தல்னு சொல்லுவாங்க சிவபூதியில. அதுக்கு இந்த பாட்டை சொல்லி பண்றதே ஒரு பழைய மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி 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 வணக்கம். பொன்னுசன் பாடி வாழ்த்து சொல்லுங்க.
யார் சொல்ல போறா? மணிமேகலமா படிக்கிறீங்களா? பொன்னூசல். ஐயா இல்லைங்க ஐயா, தேடி கண்டு கொண்டேன் மட்டும் ஒரு தடவை பாடிடுறேங்க ஐயா. படிங்க படிங்க. பாருங்க. அதேதான் வருது. நம்ம காது தேடி கேட்கலங்க ஐயா, அப்பதான் உள்ள புகுந்தங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். திருச்சிற்றம்பலம். திருமாலம்பரம் என்ன பண்ணாங்க? வெளியில தேடினாங்க. என்ன அன்னமாவும் பறவையாவும் அன்னப்பறவையா போய் பன்றி உருவா போய் பூமிக்கு அடியில போய் தேடினாங்க, வானத்துல போய் தேடினாங்க. ஆனா பெருமான் அங்கெல்லாம் இல்லை, உள்ளத்துல இருக்கிறான் என்ற வகையில அந்த பாட்டை அமைத்திருக்கிறார். திருமாலுடன் அன்முகனும் தேடி தேடோனா தேவனை. திருமால் என்கிற எனது என்ற செருக்கு, நான்முகன் என்பது யான் என்ற செருக்கு. அந்த செருக்கினாலே அவனை தேடாமல் ஆணவம் அடங்குகிற வகையிலே பெருமான் உள்ளத்திருக்கிறான் என்று தேடுதல். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. பொண்ணு சொல்லியா? ஐயா அடியன் பாடுறேன் ஐயா. எத்தனாவது பாட்டு? நேற்று முதல் பாட்டு பண்ண, நீ ரெண்டாவது பாட்டு. முன்னேறமாது மூன்றங்கிழங்கு நயனத்து. மூன்றங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தென் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோந்தங்கு இடை மருது பாடி குளமங்கை போன்றங்கு அண்ணனடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாயே வாழ்த்துக்கள். பொன்னூசல் பாடியாச்சுங்க. நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. சாமி சொல்லியா? வாழ்த்து சாபசிவா. மண்ணில் நல்ல ஒண்ணு நான் படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணின் அத்தொரு உறும் கழுமலர் வளர் நகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. சிலையதியும் சிலையாக திரிபுரமூண்டெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுர தருமணியை அடிவணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான் மறை அருங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சிவாயன்மா. நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம்.
நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நடராஜ வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு காக்கா, சரியா கேட்கல நடராஜனோட வாய்ஸ். ஐயா கேக்குதுங்களா ஐயா? சமசையா சாம்பசம் குரல் அளவுக்கு நடராஜ வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குங்கய்யா, இப்ப சவுண்ட் வச்சிருக்கீங்க. ரொம்ப ஃபீபிளா இருக்குல்ல? ஆமாங்கய்யா, கொஞ்சம் சவுண்ட் கம்மி தான் ஐயா. திருப்பி சொல்லட்டுங்களா ஐயா? கேட்டுச்சுங்களா? இப்ப கேட்க சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இன்னைக்கு இரவு கொலைச்சறையார். நன்றி.